தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடவில்லை என்றாலும் கேள்விக்குறியாக அல்லாமல் தமிழருக்கான நிலைப்பாடாக மாற்ற வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஆதரவு தளம் கொடுத்திருக்கிற அமைப்புகளை தவிர ஏனைய அமைப்புகள் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க முன்வர வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பொறுப்பற்ற முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு இனத்துக்கோ ஒரு கட்சிக்கோ தலைமை தாங்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு உள்ளவர்களாக நான் பார்க்கவில்லை. இவர்கள் தங்கள் இனத்திற்கும் பிசகிக் கொள்கிறார்கள், ஒட்டுமொத்தமான இலங்கைக்கும் பிசகிக் கொள்கிறார்கள் இல்லையா? இந்த போராட்டத்தில் இறந்த அத்தனை ஆயிரம் மக்களையும் மாவீரர்களையும் வைத்து தேர்தல் மேடைகளில் பிரசாரம் செய்து அதிகார கதிரைகளில் அமர்ந்துவிட்டு அந்த போராட்டத்தில் ஒரு துளி வியர்வை கூட சிந்தாமல், அந்த போராட்டத்தின் ஒரு துவக்கு சன்னங்கூட காதில் கேட்காமல் இருந்த பலர்தான் இன்று இந்த ஆட்சி அதிகார கதிரைகளுக்கு வந்திருந்து கொண்டு தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்ப்பதற்கான நியாயங்களை கூறியிருக்கிறார். இதை விசுவாசமாகத்தான் சொல்கிறார் என்றால் ஏன் அந்த பொது கட்டமைப்புக்குள் வந்திருந்த இந்த விடயத்தை தெளிவுபடுத்தவில்லை? அவருடைய முதற்கட்ட செயற்பாடு, அதாவது தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க நான் முழுமையாக பிரசாரம் செய்வேன், இதன் மூலமாகவே அவருடைய இன்னொரு நிகழ்ச்சி நிரல் அம்பலமாகிவிட்டது. அறிவிருந்திருந்தால் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க மாட்டார். அவரை ஒரு குறியீடாக தமிழ் மக்களினுடைய ஏகோமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நிறுத்தி இருக்கிறோமே தவிர அவரை வெற்றி தோல்விக்காக நாங்கள் நிறுத்தவில்லை. அவர் ஜனாதிபதி ஆக முடியாது. சபா குவதாஸ் அவர்களே, பொதுஜன பெரமுனவின் 90க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கிறார்கள். ஏன் ஆரம்பத்திலே தகவல்கள் வெளியாகி இருந்தன, பெசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய மூத்த பொதுஜன பெரமுன தலைவர்கள் கூட இளையவர்களுக்கு கூறியிருக்கிறார்கள், ரணில் விக்ரமசிங்காவை ஆதரித்து ஜனாதிபதியாக அவரை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதுதான் புத்தி சாதுரியம் பொதுஜன பெரமுனவின் நிலைமையை பொறுத்தவரையிலே என்று கூறியிருக்கிறார்கள், நாமல் ராஜபக்ஷ உட்பட்டவர்களுக்கு. ஆயினும் பொதுஜன பெரமுனவிலிருந்து ஏறத்தாழ 100 பேர் வரையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்கின்ற சூழ்நிலை எழுந்த பிறகும் பொதுஜன பெரமுன சார்பிலே நாமல் ராஜபக்ஷ களம் இறக்கப்பட்டதை நீங்கள் ரணிலின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்குத்தான் என்று கூறுகிறீர்கள். அதை தெளிவாக எங்களுடைய நேயர்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுஜன பெரமுனவில் இருக்கிற பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரும்பான்மை ஆதரவாளர்களும் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க வேண்டும் என்ற வகையில் சகல ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு பொதுஜன பெரமுன தனித்த ஒரு வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை இறக்கி இருப்பதன் நோக்கம் முதலாவது, இந்த ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்து எதிர்காலத்தில் அரசியலுக்குள் நிற்க வேண்டுமென்றால் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த பொதுஜன பெரமுன இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் 5% வாக்குகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லது இந்த கட்சியை தொடர்ந்து தேர்தல் திணைக்களத்தின் அதாவது தேர்தல்களை கேட்டு ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த தேர்தலில் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு வகையில் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் தொடர்பு இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கும், அதனூடாக ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவுக்கு எதிரானவர் என்ற நிலைப்பாட்டை ஒரு மாய தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கவும், அதே நேரம் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஏனைய முஸ்லீம் மலையக தமிழ் மக்கள் மத்தியிலும் ஒரு பொதுஜன பெரமுன தொடர்பான ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தி ரணில் விக்ரமசிங்காவுக்கான ஆதரவு தளத்தை கூட்டும் முகமாகத்தான் நாமல் ராஜபக்சவினுடைய தேர்தல் பரப்புரைகள் இப்பொழுது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடந்த கால அதாவது மகாவம்சத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துட்டகை முனு போலதான் அவரும் இப்பொழுது ஒரு கதையை கையில் எடுத்திருக்கிறார். துட்டகை முனு வடக்கே தமிழரும் தெற்கே சமுத்திரமும் இருந்ததால் தலையையும் காலையும் குறுக்கி படுத்தார் என்று அவர்களுடைய அந்த மகாவம்சம் சொல்லுவது போல இப்பொழுது நாமல் ராஜபக்சவும் சொல்கிறார். அதாவது
இந்த வடக்கும் கிழக்கும் இணைக்கக்கூடாது, காணி போலீஸ் அதிகாரம் கொடுக்கக்கூடாது, அது மாத்திரமல்ல அதிகார பகிர்வு என்பதற்கு இடமே இல்லை என்று. இது அதாவது ராஜபக்ச குடும்பம் தொடர்ந்தும் இந்த இலங்கை தீவில் அதாவது அரசியல் உயிர்ப்புடன் இருப்பதற்கான ஒரு திட்டமே தவிர இது நாமல் ராஜபக்ச வெல்வதற்கோ அல்லது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி ஆவதற்கோ திட்டம் அல்ல. ஏனென்றால் நாமலனுடைய தந்தை ஒரு படுத்த அரசியல்வாதி. அவருக்கு தெரியும் நாமனால் இப்பொழுது ஜனாதிபதி கதிரையில் அமர முடியாது என்று. ஆனால் வருகிற 2030ஆம் ஆண்டு அவரை அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளைத்தான் இப்பொழுது முன்னேற்பாடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக நிற்கிறார். ரணில் விக்ரமசிங்காவிற்கு இந்த பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்ற 90க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று நம்புகிறீர்களா? அதாவது தேர்தல் களம் என்பது ஒரு பாரிய அலைக்கு பின்னால் தான் இருக்கப்படுகிற மக்களும் பின்னகர்ந்து செல்கிற ஒரு வளமை இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்துக்குள் ஒரு 10 பேர் ஓடுகிற போது அந்த 10 பேருக்கு பின்னால் பார்ப்பவர்கள் எல்லாம் ஓடுகிற நிலவரம் தான் இருக்கிறது. அந்த 10 பேரும் என்னத்துக்கு ஓடுகிறார்கள் என்று கேள்வி கேட்பதில்லை. தொங்கலில் போய் நின்ற பிறகுதான் என்னத்துக்கு ஓடினோம் என்பது தெரியும். அப்படியான ஒரு நிலவரம் தான் தேர்தல் கள நிலவரம் என்பது. அதாவது ரணில் விக்ரமசிங்கா அங்கிருப்பவர் இங்கிருப்பவர் எல்லோரையும் தன்னுடன் ஈர்க்கின்றமைக்கான காரணம் ஒரு பெரு அலை ஒன்றை உருவாக்குவது. அந்த பெரு அலை என்பது தங்களுக்கு சாதகமான நிலைமைகளை வெளியில் தோற்றப்பாடாக எடுத்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களில் ஒரு கணிப்பீடு போடப்படுது. அந்த கணிப்பீடு எவ்வளவு தூரம் உண்மை என்பது கூட தெரியாது. ஆனால் அந்த கணிப்பீட்டில் முதலாவது நபராக யார் போடப்பட்டிருக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே இதெல்லாம் ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்படுகிறது. இவர்தான் வெல்வர், இவர் வெல்ல மாட்டார் என்கிற ஒரு தோற்றப்பாடுகளை உருவாக்கி வெல்கின்ற நிலைப்பாடு தான் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெரமுன கட்சியில் இருக்கிற ஆரம்பத்தில் இணைந்த 90 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெரமுன கட்சியின் முதலாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக முதல் தடவை வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய கதையை மீறி ரணிலினுடைய முகாமிற்கு சென்றிருக்க முடியாது. ஆகவே அந்த உண்மையை விளங்கி கொண்டவர்கள் இந்த திட்டங்கள் எப்படி நகர்த்தப்படுகிறது என்பதை இலகுவாக புரிந்து கொள்வார்கள். ஆகவே பொதுஜன பெரமுனவிலிருந்து ஒரு பெருந்தொகையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவை திரட்டுவதற்காக பெசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் ஆசீர்வாதம் பெறாமல் ரணிலிடம் செல்லவில்லை என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் தான் இது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இங்கிருக்கிற பிரச்சனை என்னவென்றால் தென்னிலங்கையில் 3 வேட்பாளர்கள், பிரதானமாக இருக்கிற 3 வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக்க, இந்த 3 பேரும் தென்னிலங்கை மக்களினுடைய வாக்குகளை 3ஆக உடைக்க போகிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். அந்த நிலவரத்துக்குள் மீதமாக கிடைக்கிற வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வடக்கு கிழக்கு அதாவது தமிழ் முஸ்லிம் மலையக மக்களினுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒருவர் தான் அந்த அதிகார கதிரைக்கு வர முடியும் என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த நகர்வுகள் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது. தென்னிலங்கை மக்களின் இந்த நாட்டில் மொத்தமாக இருக்கிற வாக்காளர்கள் 1,71,00,000 பேர் என்று தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. 31 லட்சம் மக்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாவிட்டாலும் 1,40,00,000 வாக்குகள் இங்கு பதிவு செய்யப்படுகிற வாக்குகளாக இருக்க போகிறது. ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வெல்ல போகிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் 70 லட்சம் வாக்குகளை பெறாவிட்டால் அவர் 50% தாண்ட முடியாது. ஆகவே பாரிய ஒரு போட்டி ஒன்று இங்கு இருக்கிறது. இந்த போட்டிக்குள் இந்த 3 வேட்பாளர்களும் தென்னிலங்கையில் இந்த வாக்குகளை 3ஆக சிங்கள மக்களின் வாக்குகளை உடைக்கிற போது தீர்மானிக்கிற சக்தியாக தமிழ் முஸ்லிம் மலையக தரப்புகள் தான் இருக்க போகிறது. குவதாஸ் அவர்களே, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்ற அம்சங்களை பார்க்கின்ற பொழுது பிரதானமாக மிக அடிப்படை மூல உபாயமாக பொதுஜன பெரமுன மற்றும் ரணில் விக்ரமசிங்க தரப்பினருடைய முழுமையான மூலோபாய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலே பொதுஜன பெரமுனவின் அங்கத்தவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை பெருமளவிலே, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருமளவிலே ஆதரித்து
வாக்கு வங்கியை நிரப்புவதற்கான பரப்புரைகளை மேற்கொள்கின்ற வேலை திட்டத்திலே இணைவதோடு அதே வேளையிலே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பொதுஜன பெரமுன என்ற அந்த ஒரிஜினல் கட்சியின் பேரிலே ஒரு வேட்பாளர் ஆகுவதோடு அந்த தந்திரோபாயம் தொடங்குவதாக உங்களுடைய விவரிப்பிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. சரி, அப்படித்தான் இருந்தால் மேற்குலக ராஜேந்திரமும் இந்திய ராஜேந்திரமும் கூட ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்குமாக இருந்தால் இங்கே வடக்கு கிழக்கிலே தமிழ் பொது வேட்பாளர் என்ற நியமிப்பு அல்லது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஜனாதிபதி பதவிக்காக போட்டியிடவில்லை என்றாலும் தமிழ் ஐக்கியத்தையும் தமிழ் உணர்வையும் தமிழ் அபிலாஷைகளையும் வெளிப்படுத்துவதற்கு போட்டியிடுகிறார் என்றாலும் இந்த ஒட்டுமொத்தமான சர்வதேச ராஜேந்திர சூழலிலும் இலங்கையினுடைய அரசியல் சூழலிலும் பார்க்கின்ற பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் நிற்கிறது. அதை கேள்விக்குறியாக அல்லாமல் தமிழருக்கான நிலைப்பாடாக மாற்ற வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான கேள்வி. உண்மையிலே இந்த நேரத்தில் இப்படியான தெளிவூட்டல் மக்களுக்கும் அந்த சார்ந்த கட்டமைப்புகளுக்கும் தேவையாக இருக்கிறது. உண்மையாக எங்களுடைய இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு முழுமையான வடிவத்துக்கு உட்படுத்துவதற்கு இன்னும் காலம் செல்லவில்லை. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 3 நாட்களுக்குள் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியும். இதில் பிரதான தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் இந்த தமிழ் வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவு தாயகத்தில் வழங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற ஆதரவு தளம் கொடுத்திருக்கிற அமைப்புகளை தவிர ஏனைய அமைப்புகள் வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க முன்வர வேண்டும். அத்துடன் இந்த பொது வேட்பாளர் என்ற விவகாரத்தை அதாவது பாரிய அளவில் ஒரு வெற்றி கொள்ளச் செய்வதற்கு அந்த விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று பெருந்திரளான வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு விரைவாக நிதி என்ற விடயத்தை, பணம் என்ற விடயத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பணத்தின் ஊடாகத்தான் பிரசார நடவடிக்கைகளை விரிவுபடுத்த முடியும். பிரசார நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் தென்னிலங்கை சிங்கள பேர்ணவாத வேட்பாளர்களினுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய பிரசாரங்களையும் முறியடித்து வடக்கு கிழக்கில் அதாவது பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரை அத்தனை மக்களுக்கும் அந்த விடயங்களை கொண்டு சென்று வாக்குகளை பெற முடியும். அப்படியான ஒரு நிலைப்பாடு மாறினால்தான் எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரினுடைய அந்த நியமிப்பும் அதன் ஊடாக நாங்கள் எடுத்துச் செல்கிற செய்தியும் ஒரு காத்திரமானதாக மாறும். இல்லை என்றால் நாங்கள் ஏலவே நான் குறிப்பிட்ட அந்த பேரப்பலங்களுக்குள் நாங்கள் தேர்தலுக்கு முன்பான ஒரு பேரப்பலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்வது அது என்னுடைய கருத்து, அது வேறு யாருடைய கருத்தும் இல்லை. இதில் யாரும் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த பேரப்பலம் என்பதை நாங்கள் அப்படி நான் சொன்ன அந்த நிலைப்பாட்டில் உருவாக்காவிட்டால் இது ஒரு ஆபத்தான நிலைமையாகத்தான் எதிர்காலத்தில் எங்களுக்கு மாறும். கோதாஸ் அவர்களே, தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்களும் இங்கே யாழ்ப்பாணத்திலே எடுத்துக்கொண்டால் பிரதானமாக மாவை சேனாதிராஜா அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நியமனத்தை அந்த எண்ணக்கருவை ஆதரிக்கிறார்கள். ஆனால் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மற்றொரு சிரேஷ்ட உறுப்பினரான CVK சிவஞானம் அவர்கள் போன்றோர் அது பற்றி விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய கணிசமான பகுதியினர் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதை ஒரு நிறைவு நிலை நோக்கியதாக பார்க்க முடியாதா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் அது அவர்களுடைய கட்சி விவகாரம். ஆனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட்டு கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு மிக பொறுப்பு வாய்ந்த தமிழ் மக்களினுடைய தாய் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சி ஒரு பொறுப்பாக கட்சியாக ஒரு முடிவை விரைவாக எடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு உத்தியோகபூர்வமாக அவர் டிக்ளைன் பண்ணாவிட்டாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு பொறுப்பற்ற முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார் என்று பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சி தலைமை தாங்கி இருப்பவர் கட்சியாக முடிவெடுத்து வெளியிடாமல் கட்சி முடிவு வேறாக இருக்கும், என்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அறிவித்துவிட்டு அடுத்த நாள் லண்டன் செல்கிறார் என்றால் இதிலும் ஒரு அரசியல் தான் அவர்கள் செய்கிறார்கள். டயஸ்போராவிடம் தாங்கள்
பொது வேட்பாளர் விடயத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்று காட்டிக் கொள்வதற்கும், மறுபக்கம் கட்சியினுடைய முடிவை தாண்டி செல்ல முடியாது என்று உள்நாட்டில் ஒரு பதிவை செய்துவிட்டும் செல்கின்றமை இவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு இனத்துக்கோ ஒரு கட்சிக்கோ தலைமை தாங்கக்கூடிய ஒரு முதுகெலும்பு உள்ளவர்களாக நான் பார்க்கவில்லை. மக்களும் அப்படி பார்க்கவில்லை. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட இனம், ஒரு தியாகம் செய்த இனம், அந்த விடுதலையை நாடி நிற்கிற இனம், இந்த நேரத்தில் நாங்கள் ஒற்றுமையை கடைபிடிக்க விட்டாலும் கட்சியாக ஒற்றுமையை கையாளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இவர்கள் இனத்தினுடைய பிரச்சனைகளை நாளைக்கு கையில் எடுத்து தீர்க்க போகிறார்கள்? அவர்களே, இந்த போரிலே தமிழ் சிங்கள தரப்பிலே பரஸ்பரம் போரிட்ட தரப்பார் லட்சக்கணக்கிலே போய் சேர்ந்திருக்கிறார்கள், இறந்து போயிருக்கிறார்கள், மடிந்து போயிருக்கிறார்கள். தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் லட்சக்கணக்கிலே மடிந்து போயிருக்கிறார்கள். இந்த சூழலிலே இலங்கை நாட்டினுடைய ஒரு அபிவிருத்தியை நோக்கி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் நகர வேண்டிய சூழலிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களினுடைய உரிமைகள் சமத்துவமும் சமமானதுமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சிந்திக்கின்ற வேளையிலே இவ்வாறு தனித்தனி சுயநலங்களுக்காக எங்களுடைய தரப்பார் செயற்படுவது சரியென்று நினைக்கிறீர்களா? அதாவது நீங்கள் கூறுவது போல இங்கே சிறுபான்மை இனங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு சாத்தியமானால்தான் இலங்கையினுடைய அபிவிருத்தி சாத்தியமாகும். இவர்கள் தங்கள் இனத்திற்கும் பிசகிக் கொள்கிறார்கள், இலங்கை தேசியத்துக்கும், அதாவது ஒட்டுமொத்தமான இலங்கைக்கும் பிசகிக் கொள்கிறார்கள், இல்லையா? இல்லை, இவர்களுடைய எங்களுடைய தமிழ் தேசிய தரப்புகள் சிலவற்றினுடைய தடுமாற்றமும் அதாவது குத்துக்கர்ண அடிப்புகளும் என்னை பொறுத்தவரையில் அது எங்களுடைய தமிழினத்தை தான் இந்த நாட்டுக்குள் பலவீனப்படுத்துகிறதே தவிர நான் நினைக்கிறேன் அது சிங்கள தரப்புக்கு அது எவ்வளவான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போவதில்லை. குறிப்பாக இந்த செயற்பாடுகள் ஒரு தேர்தல் ஒன்று வருகிற போது, அதாவது பாராளுமன்ற தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் அல்லது பிரதேச சபை தேர்தல் வருகிற போது இந்த போராட்டத்தில் இறந்த அத்தனை ஆயிரம் மக்களையும் மாவீரர்களையும் வைத்து தேர்தல் மேடைகளில் பிரசாரம் செய்து அதிகார கதிரைகளில் அமர்ந்துவிட்டு ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது இப்படியான பிற்போக்குத்தனமான குத்துக்கர்ணங்கள் அல்லது முடிவுகள், இப்படியான அதாவது கட்சிக்குள் ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் இருப்பதை மக்கள் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எதிர்காலத்தில் இப்படியானவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் எங்களுடைய போராட்டத்தில் பெரிய அளவு பங்கெடுக்காமல், அந்த போராட்டத்தில் ஒரு துளி வியர்வை கூட சிந்தாமல், அந்த போராட்டத்தின் ஒரு துவக்கு சன்னங்கூட காதில் கேட்காமல் இருந்த பலர்தான் இன்று இந்த ஆட்சி அதிகார கதிரைகளுக்கு வந்திருந்து கொண்டு எங்களுடைய இனத்தை இழிவுபடுத்துகின்ற அல்லது பேரம் பேசுகின்ற இடங்களில் நழுவி செல்கின்ற அல்லது சிங்கள தரப்புக்கு சோரம் போகின்றவர்களாக இன்று மாறியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாடு மாற்றப்பட வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை தான் எதிர்ப்பதற்கான நியாயங்களை கூறியிருக்கிறார். அந்த நியாயங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அவருடைய நிலைப்பாட்டை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அவர் உண்மையிலேயே இதை விசுவாசமாகத்தான் சொல்கிறார் என்றால் ஏன் அந்த பொது கட்டமைப்புக்குள் வந்திருந்த இந்த விடயத்தை தெளிவுபடுத்தவில்லை? ஏன் தன்னுடைய கட்சிக்குள் தெளிவுபடுத்தி கட்சியாக ஒரு முடிவை விரைவாக எடுக்கவில்லை? ஆகவே இது ஒரு பிற்போக்குத்தனமான அல்லது இன்னொரு சக்தியின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுகிற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். துணிவிருந்திருந்தால், நேர்மையாக இனத்துக்கு செயற்படுபவராக இருந்திருந்தால் பொது கட்டமைப்புக்குள் வந்திருந்து இவ்வளவு செயற்பாடுகளையும் விரிவாக ஆராய்ந்து சொல்லியிருக்க வேண்டும். சொல்லியிருந்து மக்கள் மத்தியில் இந்த செயற்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய முதற்கட்ட செயற்பாடு அதாவது தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க நான் முழுமையாக பிரசாரம் செய்வேன், இதன் மூலமாகவே அவருடைய இன்னொரு நிகழ்ச்சி நிரல் அம்பலமாகிவிட்டது. உண்மையிலேயே அவர் ஒரு அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் அறிவிருந்திருந்தால் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்பேன் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க மாட்டார். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஜனாதிபதி ஆக்குவதற்கு போடவில்லை, அவரை ஒரு குறியீடாக தமிழ் மக்களினுடைய ஏகோமித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோமே தவிர அவரை வெற்றி தோல்விக்காக நாங்கள் நிறுத்தவில்லை. அவர் ஜனாதிபதி ஆக முடியாது. ஆகவே இப்படியான ஒரு முட்டாள்தனமான இன்னொரு தரப்பின் நிகழ்ச்சி நிரலில் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் தான் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர் விமர்சிக்கிறார் அல்லது தோற்கடிப்பேன் என்று கூறுகிறார் தமிழ் பொது வேட்பாளரை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, சைக்கிள் கட்சி,
அதாவது அவர்கள் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுவதனால் நான் சைக்கிள் கட்சி என்று கூறுகிறேன். அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தொடர் வாரிசுகள். அவர்கள் தேர்தலையே பகிஷ்கரிக்க சொல்கிறார்களே. உண்மையில் இந்த நாங்கள் ஏலவே குறிப்பிட்ட இந்த தமிழ் பொது வேட்பாளர் எப்படி முழுமை பெறாமல் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறதோ அதைவிட மிக ஒரு பலவீனமான நிலைதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு. தனித்து அவர்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்வது மிக ஒரு அதி முட்டாள்தனமான விடயம். என்னை பொறுத்தவரையில் 2005ஆம் ஆண்டு தேர்தல் பகிஷ்கரிப்புக்கு எவ்வளவு தூரம் மிக கடினமான சூழலை அந்த அமைப்பு சந்தித்தது என்பது இந்த தமிழ் தேசிய முன்னணிக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் அப்படியான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு தமிழ் பொது வேட்பாளர் எவ்வளவு தூரம் இந்த அமைப்புகளால் ஒன்றிணைக்கப்படாமல் இருக்கிறாரோ அதைவிட ஒரு மோசமான நிலைமைதான் இது. எங்களுடைய இனத்துக்கு மிக ஒரு ஆபத்தான நிலை என்றுதான் என்னால் கூற முடியும். சபா கோதாஸ் அவர்களே, இந்த தமிழ் பொது வேட்பாளர் அவரை நாங்கள் பலப்படுத்துவதற்கு அவர் குறியீடாக தமிழ் இலட்சியத்தின் குறியீடாக நிற்கிறார் என்று அதனை கட்டமைத்த தமிழ் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகமும் கூறுகிறது. எவ்வாறு நீங்கள் கூறுகிறீர்கள் இன்னும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, துரிதமாக செய்ய வேண்டும் என்று கூறுகிறீர்கள். எவ்வாறு அதனை செய்யலாம்? உங்களிடம் என்ன ஆலோசனைகள் இருக்கின்றன? நான் ஏலவே குறிப்பிட்ட இந்த கட்டமைப்பு தாயகத்தில் இருக்கிற புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற கட்டமைப்புகள் உள்வாங்கப்பட்டு ஒரு நிதிப்பலன் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தென்னிலங்கை பிரசாரத்துக்கு தென்னிலங்கை கட்சிகள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நிதியை கையாளுகிறார்கள். இன்று அந்த நிதி விளையாடுவதன் வேகம்தான் தென்னிலங்கையில் பலர் எதிர்கட்சிகளில் இருந்து ஆளுங்கட்சிக்கு தாவுகிற நிலைவரங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது. ஆகவே அந்த நிலைப்பாட்டுக்கு நிகரான ஒரு செயல்பாட்டை வடகிழக்கில் எங்களுடைய மக்கள் நிதிகளுக்கோ அதாவது சலுகைகளுக்கோ சோரம் போனவர்கள் அல்ல, ஆனால் மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிறவர்களாகவும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பவர்களாகவும் தான் வடகிழக்கு மக்கள் இருக்கிறார்கள். இல்லை என்றால் பாராளுமன்றத்தில் வடகிழக்கில் அரசு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக சென்றிருப்பார்கள். எங்களுடைய மக்கள் பெரும்பான்மை மக்கள் நிச்சயமாக அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான செய்தி மூளை முடுக்கெல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பொது வேட்பாளர் என்பவர் எதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார், என்ன நோக்கம் என்ற தெளிவூட்டல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதில் வெற்றி காண முடியும். இல்லை அப்படி ஒரு பிரசாரம் தெளிவூட்டல் இல்லாவிட்டால் அதைவிட ஆபத்தானது ஒன்று வேறு ஒன்றும் இருக்காது. தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க இன்னும் தயாராக இல்லாத தமிழ் மக்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் செய்தி தயாராக இல்லை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் அந்த இல்லை சபா கோதாஸ் அவர்களே, இங்கே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறார். அவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அதை விட இங்கே ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக இறங்கி இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரித்த அதற்காக வேலை செய்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அதை விட சிறிய அளவிலே வேறு கட்சிகளுக்கும் இங்கே சிறு சிறு பாக்கெட்ஸ் அளவிலே ஆதரவு இருக்கிறது. இந்த ஆதரவு தளம் பாராளுமன்ற தேர்தலிலே இறுதியாக எங்களுக்கு பிரதிபலித்தது. இதனை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஒரு இலங்கை தேசிய மட்டத்திலே ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல். ஆனால் ஒரு புதிய எண்ணக்கருவை நாங்கள் மக்களுக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் ஒரு சிங்கள இனத்தவராக இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கே வாக்களித்து பழக்கப்பட்டது வடக்கு கிழக்கு. இந்த முறை நாங்கள் இந்த புதிய எண்ணக்கருவை கொண்டு வருகிற பொழுது இன்னமும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காத நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை நோக்கி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பும் வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை கடந்த கால தேர்தல்கள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகள் மூலம் உதாரணமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், அதாவது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கி பாரிய பிரசாரத்தை வடக்கில் முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வாக்கு அதாவது 16,000 வாக்குகள் மட்டும்தான். ஆனால் அதே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் 57,000க்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால்
அதாவது ஜனாதிபதி தேர்தலில் அரசு சார்பு அதாவது கட்சிகள் சொல்கிற வேட்பாளரை தாண்டி மக்கள் வாக்களிக்க முடியும், வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அதன் அடிப்படையில் தான் அந்த மக்களுக்கான தெளிவூட்டலை இந்த கட்டமைப்பு செய்ய வேண்டும். இந்த கட்டமைப்பு செய்யக்கூடிய ஆளணிகளும் பணபலங்களும் பிரசார பலமும் உருவாக்கப்பட வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் வெறுமனே ஊடகங்களில் கதைத்து இந்த ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த மக்களை நோக்கி நகர்வதற்கான வேலை திட்டம் இவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேற்கொள்ளப்பட்டால் இந்த அரசு சார்பு சார்ந்த இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ கட்சிகளோ முகவர்களோ சொல்வதை தாண்டி மக்கள் இன ரீதியாக தீர்க்கமாக சிந்திப்பார்கள். ஆமியர்களே, சபா குகதாஸ் அவர்கள் தற்கால இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான இந்த நிலைப்பாடுகளை நேர்களோடு தெளிவாக தன்னுடைய கருத்து தளத்தை தெளிவாக வைத்து கொண்டிருப்பதனால் நேர்களுடனும் தெளிவாக விடயங்களை பரிமாறி இருக்கிறார். அதைவிட தென்னிலங்கை தேர்தல் வியூகம் எப்படி இருக்கிறது என்ற புதிய பார்வையும் எங்களுடைய நேர்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையிலே இது போன்ற தொடர் நேர்காணல்களை நாங்கள் சமூகம் மீடியாவினூடாக தொடர்ந்து வழங்குவோம். எங்களோடு இணைந்திருங்கள் நேர்களே. நன்றி கோதாஸ் அவர்களே. வணக்கம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.